தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் நகராட்சித்துறை காப்பீட்டு அலுவலகத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க நிரந்தர அரசு வேலை கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பெர்மனெண்ட் தான், டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேஸினால நினைக்காதீங்க. முழுக்க பெர்மனெண்ட் பேசிஸில் கீழுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எவ்வளோ காலி இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் உங்களுக்கு 30,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 15 பிப்ரவரி 2024. உங்களுக்கு 2 வாரம் தான் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. 15ஆம் தேதிக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேயும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்க பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 300 அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லா இதுலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கான வேலைவாய்ப்பு என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல எப்போ இருந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பிப்ரவரிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 15 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. டயர் 1 மற்றும் டயர் 2. ப்ரிமிலரி மற்றும் மெயின் எக்ஸாமினேஷன் 2 வைக்கிறாங்க. உங்களுக்கு ப்ரிமிலரி எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி. உங்களுக்கு செகண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்போ அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கால் லெட்டர் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மறக்காமல் ரெகுலராக அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் கேட்டகரியாக இருந்தாலே சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே. ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 இருக்கணும். அதாவது ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 21லேருந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 21லேருந்து 33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா நீங்கள் 21லேருந்து மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா நீங்களும் மேக்ஸிமம் 45 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விதவிகள், ஆதரவற்ற விதவிகள், டைவர்ஸ் ஆனவங்க இவங்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இப்போ ஜென்ரல் கேட்டகிரிலேயே இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் 21லேருந்து 35 இருக்கலாம். இது எஸ்சி எஸ்டினா இந்த 21லேருந்து 30. கூடவே எஸ்சி எஸ்டியில் இப்போ ஆதரவற்ற விதவை இருக்காங்க அப்படின்னா இந்த 5 இயர்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்க 5 இயர்ஸும் இந்த 5 இயர்ஸும் சேர்ந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வேலைவாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ணேன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். அதாவது 10th 12th முடிச்சுட்டு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, எனி டிசிப்ளின் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உடல் ஊனமுற்றோரும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். 2 விதமாக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது ப்ரிமிலரி மற்றும் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டயர் 1 ப்ரிமிலரி எக்ஸாமினேஷனுக்கு எதுலேருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி. ஓகேங்களா. 100 கொஸ்டின் 100 மார்க்கு. உங்களுக்கு 60 நிமிஷம் டைம். நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஓகேங்களா. தமிழ் எழுத முடியாது, இங்கிலீஷில் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே.
டயர் 2 மெயின் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ். இதிலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. 200 கொஸ்டின், மார்க்குங்கிறது 250. நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுத முடியும். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து முழுசாக டைம் கொடுக்குறாங்க. இதுக்கு இன்னொன்று ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அப்படின்னா என்ன ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதுகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் மீடியம் சப்ஜெக்டில் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கான நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வைப்பாங்க. இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் மெயின் மற்றும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு மட்டும் வைப்பாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டால் உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் ஓகே நாங்கள் எக்ஸாம் எழுதுனா எங்கே இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மற்றும் மெயின் எக்ஸாமினேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். இதே மெயின் எக்ஸாமினேஷனுக்கு சென்னையில் தான். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி சென்னையில் போய் தான் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியம் தான் அப்ளை பண்ண முடியும். இது அஃபிஷியல் வெப்சைட். ஆனால் ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 300 அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு எந்த வெப்சைட் மூலிமா அப்ளை பண்ணுறாங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்தீங்கனாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, என் பண்ணுறது, ஓகேங்களா? எப்போ இருந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஐபிபிஎஸ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க டேரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்து செக்யூரிட்டி கோட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோட்ஸ் மற்றும் பேமெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அதில் கேட்டுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், அதே மாதிரி லாஸ்ட் நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, செக்யூரிட்டி கோட், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அந்த இதுக்கு போயிடும். இதே மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக போயிடும். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். ரிஜிஸ்டர் பண்ணி தான் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு போகிறக்கு முன்னாடி உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.